வந்துடும். புரியுதா? குரு நாம் பாடம் பண்ணுறோம், நம்மளை யாரும் பார்க்கணும் இல்லை, நமக்கு முன்னாடி நம்ம குருநாதர் உக்காந்துன்னு நம்மளை பார்க்குறாருன்னும் போது நான் ஏன் பயப்படணும்? உலகத்தில் துணையே இல்லாமல் வந்தவன் தான் பயப்படணும். ஐயோ யார் நமக்கு துணையாக வருவா, யார் நம்மளை காப்பாற்றுவான்னு. துணை ஒருத்தர் இருக்கிறாருன்னா யாராவது பயப்படுவாங்களா? துணையாக குருநாதரை வச்சுங்க. பயம்ன்றது உங்கள் காலடி நேரில் கூட வராது. சரிங்களா? வா நல்லது பண்ண போகலாம் அப்படின்னு அவன் கிளம்புவான். ஐயா சொன்ன மாதிரி தான், நீ திருட போனாலும் அவன் துணை இருக்கிறான், நல்லது பண்ண போனாலும் துணையாக இருக்கிறான். ஆனால் திருட போனனா உனக்கு பின்னால் வந்துடுவான், நல்லது செய்ய போனனா உனக்கு முன்னால் வந்து நிற்பான். அர்ஜுனனுக்கு இந்த சூத்திரம் தெரிஞ்சிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த சூத்திரம் அவனுக்கு தெரிஞ்சதுனால மகாபாரத போர் நடக்க போகுது. இப்போ இறைவனுடைய துணை எனக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்றான், நேராக போய் காலாண்ட போய் உட்காந்துக்கிறான். இன்னொருத்தன் வந்து அகம்பாவம் முடிச்சவன், அவன் நேராக போய் என்ன பண்றான், காலாண்ட போய் உட்கார அளவுக்கு நான் என்ன சாதாரணால, நான் யார் தெரியுமா, இந்த நாட்டுக்கே இளவரசன், இந்த நாட்டுக்கே அதிபதி, நான் போய் காலாண்ட உட்காரலாமான்னு தலையாண்ட போய் உட்காந்துட்டான். ஆனால் இறைவன் என்ன பண்ண, கண்ணை திறந்தவன காலாண்டா எவன் உட்காந்துதானோ அவனை தான் பார்த்தான், தலையாண்ட உட்காந்துக்கிறன்னு பார்க்கவே இல்லை. அதோட விளைவு என்னாச்சு, இவன் சேனை அம்பு எல்லாத்தையும் தூக்கின்னு துரியோதனம் போனாலும் அவன் மாண்டு தான் போனான். இறைவனே கத்தின்னு இறைவனை முன்ன வச்சான். அவன் தேர் சாரதியாக வச்சிருந்தாலும் அர்ஜுனா பெரிய வில்லாளி தான், அவன் நினைச்சா எல்லாரும் அடிக்க முடியும். ஆனாலும் அவனோட பலவீனம் தெரிஞ்சு இறைவனை அவனுக்கு முன்னாடி நிறுத்துறான். நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் நினைச்சா பீஷ்மர் அடிப்பேன், துரோணர் அடிப்பேன் அப்படின்னு இவன் போய் முன்னாடி நின்று இருந்தானா பீஷ்மரோட அம்புக்கு இவன் பலியாக இருப்பான், கர்ணனோட அம்புக்கு இவன் பலியாக இருப்பான். ஆனால் அவனுக்கு ஒரு உண்மை தெரியும், நாம் எதிர்க்கக்கூடிய யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது. பீஷ்மருடைய ஒரே ஒரு அம்பு 1000 தலையை ஒரே நேரத்தில் கொண்டு போயிடும். அப்போ என் தலை எந்த மூளைக்கு? அதனால் அவன் என்ன பண்ணான், நாம் உஷாரா நமக்கு முன்னாடி இறைவனை நிறுத்தினா வரக்கூடிய அம்பு எதுவானாலும் அவன் தாங்கிப்பான், நாம் தப்பிச்சுப்போம். அப்போ ஆணவம் உள்ள மனுஷனுக்கு இறைவன் பின்பக்கமாக போய் உன்னை முன்ன நிற்க வச்சு உதவ வைக்கிறான். ஆணவம் இல்லாத மனுஷனுக்கு நீ என்னோட குழந்தைப்பா, ஏன்னா உங்ககிட்ட ஆணவம் இல்லை, உனக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் முன்ன வந்து பார்த்துக்கிறேன்னு அவன் முன்ன வந்து நின்று எல்லாத்தையும் அவன் தாங்கிப்பான். அப்போ இந்த சூத்திரம் நமக்கும் வேணும். நாமளும் அர்ஜுனனா மாறினா சேதாரம் இல்லாமல் கரை சேருவோம். வேற மாதிரி ஆயிட்டா சேதாரம் பலமாக இருக்கும். ஏன்னா ஆணவத்துக்கு உதவாங்க வைக்கக்கூடிய எல்லா வல்லமையும் உண்டு. அப்போ ஆணவத்தை தூக்கி போட்டுட்டு அடி பணிஞ்சால் எல்லாரும் கரை சேரலாம். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த நேரத்தில் இந்த நல்ல ஐயா பெரிய பையன் ஐயா ஒரு பொருளை நாம் மேல்நிலையில் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கான பலனை நம்மளால் அறுவடை பண்ண முடியும். அப்போது பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம ஏதோ பாடம் வாங்கிட்டா பண்ணுறோம், இதனால் முக்தி அடைஞ்சிடுவோமானா இதனால் மட்டும் முக்தி அடைய மாட்டோம். பாடம் பண்ணுறதுலாம் நம்ம நிலைமை எப்படின்னா, பாசி மூடினுங்கிற குளத்தில் தினமும் ஒரு கல்லை போடுற மாதிரி, கல்லை போடும்போது அது கொஞ்சம் பாசிலாம் விலைக்கு உள்ளே தெளிவாக நீருக்கு காட்டி கொடுக்கும். ஆனால் ஒரு நாள் விட்டால் கூட அடுத்த செகண்டு விலகி போன அந்த பாசியானது திரும்ப மூடிடும். அந்த அவ்வளோ கஷ்டமான விஷயத்த நம்ம தொடர்ந்து பண்ணிக்கின்னு தான் ஆகணும். ஏன்னா இது வந்து ஒரு கோரைப்பா, அதுவும் இந்த கோரை எங்கே முளைச்சிருக்குதுன்னா மூலமான குளத்திலே முளைத்திருந்த கோரையை காலமே எழுந்து நீர் 4 கட்டாவது டெய்லி அறுத்து போடுப்பா. மொத்தமாக உன்னால் அறுக்க முடியாது, உனக்கு கை வலிக்கும், உங்ககிட்ட அந்த மாதிரி ஆயுதமும் இல்லை, பரவாயில்ல விட்டுடு, குறைஞ்சது ஒரு 4 கட்டாவது அறுத்துடு. ஒரு 4 கட்டு அறுத்தா என்ன ஆகும், காயமான கூட்டிலே கலந்திருப்பான் அவன் காயமான கூட்டில் கலந்துருக்கிறான்பா, அவனை நீ அப்போ தான் அறிய முடியும். அதை எது மறைச்சுனுக்குது, இந்த கோரை மறைச்சுனுக்குது. ஏன் அந்த மூலமான கூட்டில் கோரை ஏன் முளைச்சிருக்குதுன்னா, நம்மளோட பாவ புண்ணியம் எல்லாமே வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரன்ற ஒரு விஷயத்தில் தான் இருக்குது. நாம் செஞ்ச நம்மளோட கர்ம வினை முதற்கொண்டு, அதனால தான் நம்ம மூச்சு கீழ் நோக்கியே போகுது, ஒரு நாளாக மேல் நோக்கி போகல. இப்போ தான் பாடத்தின் மூலிமா அதை மேல் நோக்கி அனுப்புகிறோம். புரியுதுங்களா? ஏன்னா
அப்பாவோட விந்தில் உருவானோம். அப்போ நமக்கு விந்து எங்கே இருக்குதுன்னா அந்த மூலாதாரத்தில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரத்தில் இருக்கிற சத்தெல்லாம் எடுத்துன்னு முதல்ல ரத்தமாகி, ரத்தம் விந்துவாகி, விந்து உலக உற்பத்தி ஆகுது. அப்போ எங்கே இருக்குது அதோட இருப்பிடம் எதுன்னா மூலாதாரம்ன்ற ஒரு இடம். அப்போது அப்பாவோட அம்மாவோட கர்மாவும் நம்ம கூட சேர்ந்து வந்துச்சு. நாமளும் பிறவி எடுத்துக்கின்னு நம்ம ஒரு பேக்கேஜை தூக்கின்னு உள்ளே வந்துட்டோம். இது எல்லாம் எங்கே போயிருக்குதுன்னா அந்த மூலமான குளத்தில் இருக்குதுப்பா. அப்போ நீ என்ன பண்ணணும்னா டெய்லி ஒரு 4 கட்டாவது வர, எப்போ எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு கதையாக சொல்லாமல் 24 மணி நேரத்தில் நமக்காக 1 மணி நேரம் நம்ம வாழ்ந்துட்டு வரணும்னா அந்த கோரையானது முளைக்காமல் பார்த்துக்கலாம். முழுசாக அறுக்கிறோமோ இல்லையோ ஓரளவுக்காவது அந்த கோரையை அறுத்துருவோம். கோரையை அறுத்தா உள்ளே இருக்கிற அந்த பரஞ்சோதி யாருன்றதை நம்மளால் அடையாளப்படுத்த முடியும். சரிங்களா? அப்போ நாம் பாடம் பண்ணுறது வெறும் பாடம் பண்ணோம், ஒரு மிஷின் மாதிரி பாடம் பண்ணுறதுனால அர்த்தமே கிடையாது. நமக்கு மனசு இருக்குது, நமக்கு புத்தி இறைவன் கொடுத்துருக்குறான். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே என்ன நடக்குதுன்றதை நாம் திரும்ப 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 அதையே நினைக்கணும். ஆமாம், முட்டை போட்டுட்டு சும்மா இருக்கிறதே கிடையாது. முட்டை போட்டு அது தானாக குஞ்சு பொறிச்சிருமானா அது தானாக குஞ்சு பொறிக்காது. எந்த ஆமை முட்டை போட்டுதோ அந்த ஆமை அது பக்கத்தில் இல்லைன்னா கூட அது நினைவானது அந்த முட்டை மேலே பட்டு 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 பொறிக்கிற மாதிரி நாம் பாடம் 1 மணி நேரம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டா கூட நம்ம நினைவை மட்டும் பாடத்திலேயே வச்சுருக்கணும். 1000 விஷயங்கள் நம்மளை டைவர்ட் பண்ணி கூட்டும் போகிறதுக்கு இந்த உலகம் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேர் என்னது, மாயைன்னுக்கிறாங்க. மாயைக்கு மயங்காதவன் உலகத்தில் ஒருத்தனே கிடையாது. அவ்வளோ பெரிய இந்த உலகத்தில் நாம் தப்பிச்சு போகிறோம். நமக்கு ஒரு வழி கிடச்சிதுனாவே நாம் ஏதோ பூர்வ புண்ணியத்தில் நல்ல விஷயங்கள் பண்ணதுனால தான் இப்படி ஒரு குரு கிடச்சிருக்காரு. அந்த குரு மூலயமா இப்படிப்பட்ட ஒரு பாடமும் கிடச்சிருக்கு. ஏன்னா இங்கே கண்ணக்கூடிய பாடங்களை நீங்கள் வேறு எந்த ஆசிரமத்திலையும் வாங்கவே முடியும். துணை சர்க்குருவே சரணம், சர்க்குருவே துணை. நித்யானந்த குருவே வாழ்க, நித்யானந்த குருவே வா சரணம். குருவே துணை, உண்மை குருவே சரணம், உண்மை குருவே துணை. எங்கள் சாட்சாத் சத்குருவே சரணம், சத்குருவே துணை. நித்யானந்த குருவே சரணம், நித்தியமான குருவே சரணம், நித்தியமான குருவுக்கே சரணம், நித்தியமான குருவுக்கே துணை. எங்கள் அன்பு குருவே சரணம், எங்கள் அன்பு குருவே துணை. உண்மை குருவே சரணம், உண்மை குருவே, ஆத்ம குருவே துணை. குருவே ஒரு நாட்டில் சொல்லலை, நான் உலகத்திலே அரசியல் மகான் ஒருத்தர் தான். யாருன்னு தெரியுமா? தெரியாது. அரசியல் மகான் அவன் தான் காமராஜ். அவன் தான் காமராஜ். உலகத்திலேயே யாருமே அவனுக்கு ஈடு இணையை காட்ட முடியாது. காந்தி கூட எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சுட்டு தூக்கி தூர போட்டார். காமராஜ் வந்து சாதாரண ஆள் கிடையாது. கோயம்புத்தூரில் ஒரு ஒரு மீட்டிங் நடக்குது. மீட்டிங் பேசின்னுக்கிறாரு. அந்த கோயம்புத்தூர் பகுதியில் ஒரு டேம் கட்டணும், அது மனு கொடுக்குறாங்க. இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே போகணும். கிளம்புறாரு, ஒரு கூட்டமே வருது. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், 2 பேர் மட்டும்தான் வரணும் என் கூடன்றாரு. ஆனால் நம்மளால் அண்ணன் இருந்தால் என்ன பண்ணுவான், ஒரு 2000 பேர் வாங்க என் கூட, அப்போ தான் நாம் போகிறதே ஊருக்கு தெரியணுவான் இல்லையா? அப்படிப்பட்ட மகான். சட்டசபையில் ஒரு முதலமைச்சர் அவர்கிட்ட நிருபர் கேள்வி கேட்குறான், ஐயா நீங்கள் முதலமைச்சர் இந்த தமிழ்நாட்டுக்கு, மூவர்ண கொடி உங்களுடைய சின்னம், மூவர்ண கொடியெல்லாம் குறையுது, இருவர்ண கொடியெல்லாம் உயருது அப்படின்னு கேள்வி கேட்குறான். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, கட்சி அலுவலகத்தில்தான் தான் எனக்கு மூவர்ண கொடி முக்கியம். சட்டசபையில் இருக்கும்போது இருவர்ண கொடியா மூவர்ண கொடியா எனக்கு முக்கியம் இல்லை, மக்கள் தாண்டா முக்கியன்றாரு. இப்படி ஒரு மகான் இருப்பானா சொல்லு? யாரோ இப்போ நான் கூட இருக்கிறேன், இந்த அவர் பெஞ்ச் எடுத்துன்னு வந்து போட்டார், உட்காந்துக்கினேன். ஆனால்
யாரோ ஒருத்தன் அவங்க அம்மா வயசானவங்க போய் தண்ணி பிடிக்கிறாங்கன்னா கார்பரேஷன்காரன் ஒரே ஒரு ½ இன்ச்சு பைப்பு போட்டு கொடுத்தா இவர் வெளியே போயிட்டு வந்து இது என்ன புது பைப்பாக இருக்குது, கார்பரேஷன்காரன் முதல்ல எடுன்றான். கார்பரேஷன்காரனை கூப்பிட்றான், இன்னைக்கு நான் முதலமைச்சர் எனக்கு ஒரு பைப் போட்ட வட்ட செயலாளர் ஒரு பைப் போட்டு சொல்வான், தருவி வேடா நீ அப்படின்னு கேட்குறான் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு மகானை பார்க்க முடியுமா? லூகாஸ் டிவிஎஸ்காரன் காமராஜனா கடவுள் மாதிரி லூகாஸ் டிவிஎஸ்காரனுக்கு. அதில் ஒரு வேலைக்கு ஆள் வேணும். இவங்க அக்கா பையன் வேலை இல்லாதக்கிறான். விருதுநகர்லேருந்து கிளம்பி வரான். செங்கல்பட்டாண்ட ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது விழுப்புரத்தில். இந்த விழுப்புரத்தில் ஆக்சிடென்ட் நடந்து பிஞ்சு காலையில் யார் என்னன்னா இந்த மாதிரி காமராஜனுடைய மச்சான் அக்கா புள்ளன்னு ஒன்று விட்டுட்டாங்க. விட்டுட்ட உடனே அவன் வீட்டுக்கு வந்துட்டான். என்னடா எப்படா வந்தேன், எப்படி என்னடா விஷயமா வந்தேன்? அவன் பிஏ படிச்சிருக்கிறான். அவர் கேட்குற இது மாதிரி வந்தம்மாம்மா, அங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு விழுப்புரத்தில், அப்புறம் எப்படி விட்டாங்க உன்னை? இல்லை உங்கள் பேர் சொன்னான். அந்த இன்ஸ்பெக்டரை ஃபோன் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணிட்டான். இப்படி ஒரு மகானை பார்க்க முடியுமா சொல்லு? சரி, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டான், மறந்து போட்டான். இவங்க சொல்கிறான், மாமா நான் டிவிஎஸ்க்கு இப்போ எக்ஸாமுக்கு போகிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கண்ணா. ஏன்னா காமராஜர் அப்படி கண்ணை ஆட்டினார்னா 100 பேரை வேலைக்கு வச்சுருவான். ஆனால் இவருடைய சொந்த அக்கா புள்ள பிஏ படிச்சுக்கிறான், அப்போ வேலைக்கு போகிறான் எக்ஸாமுக்கு. காமராஜர் சொல்கிறாரு, நான் ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு வேலை கிடைக்கிறதா நீ பிஏ படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுப்பா. பிஏ படிச்சுக்கிற உன்னுடைய திறமையை வச்சு வேலையை தேடு, நான் சொல்லி வேலை கிடைக்கும். கடைசியில் வேலை கிடைக்காம வீட்டுக்கு போயிட்டான். நம்ம ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், 50 பேர் கூட அமுச்சு இவனை அப்பாயின்மெண்ட் கொடுத்து சீட்டில் உட்கார வச்சு தான் வீட்டுக்கு வரணுன்டுவான். அப்படிப்பட்ட மகான் அரசியல். ஆனால் ராஜவாழ்வு வாழ்ந்தான் அவன் ஒண்டித்தான். அரசியலில் ராஜவாழ்வு வாழ்ந்தவன் யாரானா காமராஜ் ஒண்டித்தான். ஏன்னா அவங்ககிட்ட எந்த தவறும் இல்லை, எதுக்குமே அவன் பயப்படவே இல்லை கடைசி வரைக்கும். மீதி அரசியல்வாதிகள்லாம் பார்க்கறதுக்கு ராஜ வாழ்வு மாதிரி இருக்கும், எல்லாம் குழி வெட்டின வாழ்வு தான் இருக்கும். அதனால ராஜ வாழ்வு வாழ்றான் நம்ம மகிழ்ச்சி அடையக்கூடாது. நம்ம தான் ராஜ வாழ்வு வாழ்ந்துங்கிறோம், யாருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்ந்துங்கிறோம். அதான் ராஜ வாழ்வு.